கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னாலேயோ என்னமோ தெரியல, வீட்டில் உள்ளவங்களுக்கு அடிக்கடி கோல்டு ஃபீவர்னு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சிஸ்டர்லா பொண்ணுக்கு பயங்கரமான கோல்டு. சரி நம்ம காட்டில் போய் கொஞ்சம் துளசி பிடிங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துளசி பிடிங்கிட்டு வந்து அதை நல்லா தட்டி அந்த சாறு எடுத்துட்டு கொஞ்சமாக தாங்க வரும். அதை குடித்தாலே போதும், சளி சூப்பராகவே கேட்கும். இதையும் தாண்டி ஒரு பெஸ்ட் ரசம் தூதுவளை ரசம். மிளகு, சீரகம், மல்லி இதெல்லாம் 1 ஸ்பூன் அளவுக்கு, காஞ்ச மிளகா ஒரு 3, இதனால் அரைச்சிட்டு கூடவே 2 தக்காளி, நம்ம தூதுவளை தலை 2 பூண்டும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ரசத்துக்கு தேவையான புளிக்கரசலோடு ஒரு தக்காளி, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய், சீரகம், கடுகு இதெல்லாம் பொரிஞ்சதுமா 2 பச்சை மிளகா, 4 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச தூதுவளை பேஸ்ட்டையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம புளிக்கரசில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் தூவி இறக்கிட்ட அருமையான தூதுவளை ரசம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு சளி பிரச்சனை தான் கண்டிப்பாக இது கேட்குங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் தூதுவளை இருந்தால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். கசப்பே தெரியாது அண்ட் சளிக்கு இது சூப்பரான பெஸ்ட் மெடிசனாக இருக்கும். நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.